நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் போட்டோஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கூகுள் போட்டோஸை நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கூகுள் போட்டோஸ்ல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த வீடியோல. ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்றது மூலியமா. ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வழக்கம் போல் தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். என் பேர் SYED, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, கூகுள் ஃபோட்டோஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். அதில் ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூகுள் ஃபோட்டோஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கூகுள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த கூகுள் ஃபோட்டோஸ்க்காக. அது என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்னால் இனி வரக்கூடிய வருடம் 2021 ஜூன் 1 முதல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டி உங்களுடைய ஃபோட்டோ வீடியோவும் ஸ்டோர் பண்ண வேண்டிய வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாஹூ கண்ட்ரோலில் இந்த ஃப்ளிக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் அதில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் யாஹூ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃப்ளிக்கரை வேறு ஒரு கம்பெனிக்கு விற்றதுனால அவங்க ஒரு புது பாலிசியை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்கள் இலவசமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலேனா நீங்கள் பைசா கட்டணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதுலேருந்து வெளியேறினாங்க. இப்போ அதே தப்பை கூகுள் ஃபோட்டோஸ் மூலிமா செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இருந்தாலும் கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் 15 GB டேட்டா கொடுக்குறோம். இந்த 15 GB டேட்டா கூகுள் ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இல்லை, ஜிமெயில், கூகுள் டிரைவ், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 15 GB டேட்டா. இந்த 15 GB டேட்டாக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸை இலவசமாக அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் மந்த்லி இவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை கொண்டு வர போகிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு எத்தனையோ மில்லியன் டேட்டா அவங்களுடைய சர்வரில் ஸ்டோர் ஆகுது. அதுவும் இலவசம், சும்மா விடுவாங்க மக்கள் எல்லாத்தையும் அப்படியே அதில் ஸ்டோர் பண்ணி இப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செலவினத்தை உண்டாக்கியிருக்கான் கூகுளுக்கு. அதை தெரியப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி செலவினங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே நாங்கள் எடுக்கப்பட்ட இந்த ஒரு ஆக்ஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னத்தான் சொன்னாலும் நம்ம பயன்படுத்திட்டோம். அந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நம்ம போனதுனால அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வேறு வழியே இல்லை. உறுதியாக சொல்லிட்டாங்க, ஜூன் 1 முதல் 2021 இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸோட அந்த குறிப்பிட்ட அளவு டேட்டாவை கடந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டி வரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அதை பயன்படுத்த விரும்பலை அப்படின்னா, உங்களுடைய டேட்டா எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய டேட்டா அதில் ஸ்டோராக இருக்கும். அதுக்கு மேலேனா ஆட்டோமேட்டிக்கலி அது எல்லாமே டெலிட் ஆகிடும். அதுக்கு ஒரு கால வரையறை கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த டேட்டாவை எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இவ்வளவு லென்த்தியாக நான் பேசுனது போர் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம் என்ன பண்ணலாம், கூகுள் ஃபோட்டோஸோட டேட்டாவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோஸை எப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறது. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணும். அதாவது டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அதோட டேட்டா மொத்தத்தையும். ஏன்னா சமீபத்தில் கூகுள் ஃபோட்டோஸுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்புனா, ஜூன் 1 முதல் 2021 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நீங்கள் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டிய வரும். அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 15 GB டேட்டாக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் பெர் மந்த் ஒரு $10 பே பண்ண வேண்டிய வரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய டேட்டாவை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வழக்கம் போல் நீங்கள் என்ன செய்றீங்க, கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் கூகுள், அதுக்கப்புறம் டேக் அவுட் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி முடிச்ச உடனே கூகுள் டேக் அவுட் கூகுள். ஸோ இதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்டோட சைன்இன் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். நான் டைரக்ட்லி என்ன பண்ணுறேன், என்னோட ஃபோனோட கூகுள் அக்கௌண்ட்டை நான் பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன், இதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும், கூகுளோட ப்ராடக்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேக்கப் எடுத்து வைக்க போகிறது இல்லை. என்ன பண்ணுறோம், செலக்ட் ஆல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணி முடிச்ச உடனே எல்லாமே ரிமூவ் ஆயிரும், இந்த ரைட் மார்க் ஃபுல்லாக. இப்போ நம்மளுடைய தேவை என்னென்னா கூகுள் ஃபோட்டோஸ் மட்டும்தான். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. பக்கத்தில் ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் அதில் ரைட் மார்க் வந்துடும்.
வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே போங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க பேஜை. பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு நம்ம போவோம். இதில் டெலிவரி மெத்தட், அதாவது உங்களுடைய டேட்டாவை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இமெயில் வழியாவா இல்லை டிரைவ், ட்ராப் பாக்ஸ், ஒன் டிரைவ் பாக்ஸ், இந்த எல்லா கிளவுட் ஸ்டோரேஜும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்போர்ட் ஒன்ஸ், ஒரு வாட்டி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணலாம். இல்லை எவ்ரி 2 மாதம் 1 வருஷத்துக்கு 6 தடவை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஃபைலில் உங்களுக்கு வேணும், இதில் 2 ஃபைல் இருக்குது. இதில் பெரும்பாலும் அதிக பேர் பயன்படுத்தக்கூடிய வந்து ஜிப் ஃபைல் தான். இந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். மற்ற ஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் டேட்டா, இதோட டேட்டா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். 50 GB வரைக்கும் இருக்குது. 50 GBக்கு மேலே இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து பகுதியாக தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்டோரேஜில் சேவ் பண்ண வேண்டி வரும். இப்போ என்ன பண்ணுறேன், கிரியேட் எக்ஸ்போர்ட், அதை நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யுவர் ஃபைல்ஸ் ஆர் கரண்ட்லி பீயிங் ப்ரிப்பேர்ட், திஸ் ப்ராசஸ் கேன் டேக் அ லாங் டைம், possibly hours or days to complete. You will receive an email when you export is done அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் வழியாக உங்களுடைய டவுன்லோட் லிங்கை பெற முடியும். ஸோ உங்களுடைய டேட்டாவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். தேவையில்லைன்னா கேன்சல் எக்ஸ்போர்ட் இருக்குது, அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பகுதியிலே நிறுத்திடுவாங்க உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த டவுன்லோட் லிங்க்கை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த கூகுள் ஃபோட்டோஸோட டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லா மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்ல. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயிலில் வந்துருச்சு ஆர்கைவ் ஆஃப் கூகுள் டேட்டா ரிக்வஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. செக் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு இமெயில். இதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் வரும், ஒரு லிங்க் கொடுத்து வரும். ஸோ அது மூலிமா போய்ட்டு உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸோட டேட்டாவை மொத்தத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், photos.google.com ஸ்டோரேஜ். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், photos.google.com அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கமாக வந்து கூகுள் ஃபோட்டோஸை எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் பதிவு பண்ணி வச்சிங்களோ அதை அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள இவ்வளவு விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.